ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் இடிஎஃப் ரெண்டுத்துலேயுமே டேக்ஸஸ் இருக்குது. பட் எத்தனை பேர் வந்து ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்குகிற ஃபிசிக்கல் கோல்டுக்கு வந்து எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணி டேக்ஸஸ் கட்டுறோம்? நம்ம யாரும் பண்ணுறதில்ல இல்லையா? ஏன் ஒரு அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நம்ம டிக்ளேரே பண்ணுவோம். தட் இஸ் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் விற்கறச்சையோ இல்லை வாங்கறச்சையோ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணுறச்சே, நீங்கள் வந்து கோல்டு போட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் அது பாசிபிளாக இருக்குது. வேறாஸ் இதே வந்து நீங்கள் இடிஎஃபாக வச்சுருக்கீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல் பண்ணுறச்சே இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் கொடுத்து தான் ஆகணும். வாங்கறச்சே அது திரும்பி ஒரு நியூ என்ட்ரி. வேறாஸ் ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறச்சு அது நியூ என்ட்ரி வராது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது எதுக்காக சொல்கிறேங்கிறது தெரியும் உங்களுக்கு. டிஓஸ் வந்து எஸ்பெஷலி ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வர் போடுறது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கி ஆகணுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன்னா அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கினாலும் சரி, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் சரி, எனக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது மெயினாக வந்து இதில் வந்து ஒரு வியூவர் சொல்லியிருக்கீங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் இது கேபிட்டல் கெயின்ஸ் வரும் தெரியாதான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வருங்க. பட் நீங்கள் வாங்குகிற ஒரு 10 கிராம் கோல்டுக்கு 20 கிராம் கோல்டுக்கு ஃபிசிக்கல் கோல்டுக்கு எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிலோ கணக்கில் இருக்கிறவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த இவ்வளோ கோல்டு இருக்குது, இவ்வளோ கிலோஸ் ஆஃப் கோல்டு வந்து இன்ஹெரிட்டட்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் 1 கிராம் 2 கிராம் நீங்கள் வாங்குறது இல்லை 10 கிராம் 15 கிராம் வாங்குறது, இயர்லி வாங்குறது எத்தனை பேர் நம்ம வந்து காமன் பீப்புள் எத்தனை பேர் வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கோன்னு. வேறஸ் இன் இடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கையோட அது நார்மலாக ட்ரேசஸில் போய் அது என்ட்ரி ஆகிடும். நீங்கள் எப்போ வந்து ஃபைல் பண்ணுறீங்களோ ஃபைல் பண்ணுறச்சு ஆட்டோமேட்டிக்கலி கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி ஷோன் இன் யுவர் ட்ரேசஸ். உங்கள் ஆடிட்டரே அதை நல்லா சொல்லியிருப்பார். வைல் நீங்கள் ஃபிசிக்கல் வாங்கறச்சே முதல் விஷயம் விற்கிறது யோசிக்க மாட்டோம். தட் இஸ் ஒன் திங். பேப்பர் கோல்டு வாங்கினாலே இட் இஸ் நாட் இன் ஃபிசிக்கல் ஃபார்மேட். அட் ஒன் பாயிண்ட் யூ மே வாண்ட் டு ப்ரொக்யூர் இட். அதுக்கு தான் நம்ம வந்து இடிஎஃபாவோ இல்லை சில்வர் இடிஎஃபாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை சில்வர் மியூச்சுவல் ஃபண்டோ போடுறோம். அந்த சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு போட்டாலும் என்ன ப்ராப்ளம் ஆச்சுங்கிறது அந்த அந்த நியூஸில் நான் காமிச்சேன். தே ஹவ் டிஸ்கண்டினியூட் இட். டிஸ்கண்டினியூ பண்ணால் என்ன ஆகுறது, நீங்கள் நாளைக்கு வந்து கோல்டு ஏற போகிறது, எக்ஸ்போனென்ஷியலாக ஏற போகிறதுங்கிறச்சு டிஸ்கண்டினியூ பண்ணால் அந்த நிமிஷம் உங்களால் போய் ப்ரொக்யூரும் பண்ண முடியாது ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் இது வரைக்கும் போட்ட அமௌண்ட் வந்து ஸ்டண்ட் ஆகிடுறது. தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தட் லாஸ்ட் வீடியோ. என்னென்னா நீங்கள் கோல்டு இடிஎஃபாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க எப்படி டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கங்கிறது காமிக்கிறதுக்காக அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை போட்டிருக்கு. நீங்கள் வந்து இடிஎஃப் வாங்கவே கூடாது, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட் தான் வாங்கணும், அதில் அந்த டிஃப்ரென்ஸுக்கே வந்து அதுக்கே வரல. நம்ம அதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கிளியராக வந்து தே கேன் டிஸ்கண்டினியூ அட் எனி டைம். நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட் வச்சுட்டிங்கன்னா அது டிஸ்கண்டினியூ ஆக சான்ஸே கிடையாது இல்லையா? அதனால தான் அது வந்து கிளியராக வந்து நான் மென்ஷன் பண்ணேன். அந்த நியூஸும் எடுத்து போட்டிருக்கேன். அந்த வேலிடிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த நியூஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்து அதை வந்து இடிஎஃப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க, நீங்கள் அதில் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி மந்த் நீங்கள் எஸ்ஐபியாக போடுறீங்க. கரெக்டாக எப்போ எக்ஸ்போனென்ஷியலாக சில்வருக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுமோ அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா? அந்த பெனிஃபிட் உங்களுக்கு போயிடுது. அதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் தட் வீடியோ இஸ் ஒன்லி டெல்லிங் தட். இதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அது இருந்தாலும் 1-2 கிராமுக்கு கூட நீங்கள் அது அதில் வந்து உங்களுக்கு வந்து வரும் இடிஎஃப்ல. வைல் இன் ஃபிசிக்கல் ஃபார்மேட் நம்ம வாங்குகிற சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து காமன் பீப்புள் ஆர் பாமர மக்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்க மாட்டாங்க. வைல் வென் யூ ஸ்டார்ட் பையிங் இட் இன் இடிஎஃப் ஃபார்மேட் automatically it passes in traces.com. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ இது இவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஈவன் வைல் செல்லிங் ஃபிசிக்கல் கோல்ட் த டாக்ஸஸ் யூ மென்ஷன் ஃபார் கோல்டு இடிஎஃப் அப்ளைஸ். எஸ், இட் அப்ளைஸ். பட் கோல்டு இடிஎஃப்க்கு ஒரு நார்மல் நீங்கள் இத்தனை வருஷம் இந்த சேனல்லையே வந்து இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வியூவர்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. எத்தனை பேர் ஃபிசிக்கல் கோல்டுக்கு வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க? நீங்களே இந்த இதுக்கு கமெண்ட் போடுங்க. ஸோ தட் யூ ஆர் மோர் கிளியர். இது மெயினாக என்னென்னா நம்ம வாங்குகிற 100 or 200 கிராம்ஸ்க்கு கிடையாது. ஆனால் அதே 100 கிராம்ஸ்க்கு நீங்கள் இடிஎஃப் வாங்கினாலும் செல் பண்ணர்ச்சே யூ ஹேவ் டு பே த கேபிட்டல் கெயின்ஸ். இந்த சின்ன அமௌண்ட்டில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரோம் இல்லையா ஃபிசிக்கல் கோல்டுக்கு, அதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் கொடுக்கறது இல்லை.
அது ஒரு இன்கம் லெவலுக்கு மேலே தாண்டி போகிறச்சே தான் நம்மளுக்கு வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அது கூட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது விச் இஸ் நாட் பாசிபிள் இன் இடிஎஃப். இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் வந்து அந்த வீடியோவை போட்டேன். இது எது பெட்டர், டிஜிகோல்டு நீங்கள் வாங்கவே கூடாது, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒருத்தர் டிஜிட்டல் கோல்டு ஒருத்தர் வந்து வாங்குறாங்க, இடிஎஃப் வாங்குறாங்களாலே அவங்க ரொம்ப நாலேஜபிள். அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வீடியோவே அவசியம் கிடையாது இல்லையா? அவங்களே வந்து நிஃப்டி ஆர் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ட்ரேடிங் பண்ணி பெரிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கு இது கிடையாது. இது வந்து மெயினாக காமன் பீப்புளுக்கு who are doing it in a small minuscule amount, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, so that it is useful for them. வீடியோ வந்து டிபேட்டிங்க்குன்னு போடலை. இப்போ நான் என்னையே வந்து இடிஎஃப் சார்பாக பேசுனா நானும் 100 விஷயம் அதை சார்பாக பேசுவேன். நான் சொல்லுவேன் தட் வீட்டில் வந்து வச்சுட்டா ரிஸ்க் இருக்குது, தெஃப்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குது, ஸோ அதனால பேப்பர் கோல்டு பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டுக்கு வந்து 100 விஷயம் நல்லா சொல்லணும். அது சார்பாக டிபேட் பண்ணுன்னு சொன்னாலும் ஐ கேன் டூ இட். பட் கொஸ்டின் வந்து டிபேட்டுக்கு கிடையாது. கொஸ்டின் வந்து யாருக்கு எது லாபம் வருங்கிறது தான். இது வந்து ரொம்பவே வந்து அன்பயஸ்டாக வந்து எது பெட்டர் அப்படின்னு கொண்டு வரதுக்கு தான் அந்த வீடியோ. இட் இஸ் நாட் டு சே தட் டிஜிகோல்ட் நீங்கள் when you have lot of money you are ready to do the gambling, நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை அந்த இடிஎஃப்லேயோ போடலாம். பட் இது வந்து அவேர்னஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து சில்வர் எப்போ வந்து மேக்ஸிமம் பீக்கு தொடுமோ, ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாரு ஒரு இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில். கரெக்டாக அது வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 day பிஃபோர் வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா, அப்போது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது எவ்வளோ பெரிய லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. இட் இஸ் நாட் டு சே இடிஎஃப் பெட்டர் ஆர் இது. நிறைய இடத்துல வந்து இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் நீங்கள் வந்து இடிஎஃப் போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆர் டிஜி கோல்டில் போடுங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஓனர் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா டிஜி கோல்டில் போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அதில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாமும் வரும். ஆனால் இதுக்கு நேர்மாறாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுட்டா ரொம்ப ரிஸ்க்கு, வீட்டில் வந்து திருட்டு பயம் இருக்குது, அது இந்த ஒரு ரீசன் சொல்லியே தான் பேப்பர் கோல்டு பண்ணியிருக்காங்க. பட் பேப்பர் கோல்டில் வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ பேப்பர் கோல்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வால்ட்டில் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக எத்தனை வால்ட் இருக்காங்க, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எத்தனை இது பண்ணுறாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் டு ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் தி பீப்புள். இது வந்து இது பெட்டர், இதில் போடாதீங்க, அதில் போடாதீங்க, அதில் ரிஸ்க் இருக்குங்கிறதே கிடையாது. இது நியூட்ரலாக அன்பயஸ்டாக கொடுத்துருக்கிற ஒப்பீனியன். பட் இட்ஸ் நாட் டு ஃபோர்ஸ். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலில் தான் வாங்கணும், இது பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. யாருக்கு என்ன சௌரியமோ அதுதான் எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வச்சிருக்கிற எத்தனை பேர் வந்து எவ்ரி இயர் வந்து டிக்ளேர் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறோம். நிறைய பேர் விற்கிறோம் இல்லையா? விற்கறச்சே வந்து ஐடியலாக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணறச்சே கூட யூ ஆர் கெய்னிங் ஆன் தட். அப்போ அது கெயின் பண்ணறச்சே எத்தனை பேர் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், சின்ன அமௌண்ட் யாரும் டிக்ளேர் பண்ண. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒப்பீனியனும் அந்த நியூஸை வச்சு காமிச்சு அந்த டீட்டெயில்ஸை வச்சு அதில் பேஸ் பண்ணி தான் ஒப்பீனியன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்குன்னு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா திருட்டே போகாதுன்னு சொல்லலை, அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் வந்து இட் இஸ் இன் யோர் ஹேண்ட், உங்கள் கையில் இருக்குது. அது நீங்கள் ஓரளவுக்கு வந்து அதை பாதுகாத்து வைக்க முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறது அது உங்கள் கையில் இல்லை. ஸோ எது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அதனால தான் அந்த வீடியோவை போட்டிருக்கு. இது மெயினாக ஒரு வியூவர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க தட் சில்வர் வாங்கினா, ஒருத்தர் சொன்னாங்க சில்வர் வாங்கினாலே வந்து அது லாஸ் அப்படின்னு. அது லாஸ் எங்கே வரும்? ஜிஎஸ்டி பே பண்ணறச்சே லாஸ், கேபிட்டல் கெயின்ஸ் வரச்சே லாஸ். அந்த லாஸை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கெயின்ஸ் இருந்தால் தானே அந்த கெயின்ஸுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த 2 வீடியோ, இந்த போன வீடியோவும் அதுக்கு இன்னொரு முன்னாடி இருக்கிற வீடியோவும் போட்டது.